சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். செப்பையா தான்ப்பா கேட்க போறாங்க. 100 மார்க்ன்றது ரொம்ப ஈஸி தான் எடுக்கிறது. பெருசா வந்து கஷ்டம் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் வந்து இருக்க போகுது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2023 லாஸ்ட் இயர் கேட்கப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் 8th ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை முழுமையா வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். மார்க்ஸ் வந்து பாருங்க, கார்னர்ல வந்து பாருங்க. ஜூம் பண்றேன். இப்ப பாக்குறீங்களா எவ்வளவு மார்க்பா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகேங்களா, 100 மார்க்ஸ் வந்து இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 14மே வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே நான் வந்து கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமா அப்டேட் பண்ணிருப்பா, டோன்ட் வரி. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 14மே வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். அடுத்ததான் வந்து பார்ட் 2 வந்து பாருங்க. பார்ட் 2ல ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15ல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்ட் இன் த கிவின் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பேண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. 19th ஃபைண்ட் த வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 21, 22, 23, 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து பாருங்க, கிவ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக HCF வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 455 and 26 அப்படின்னு சொல்லிட்டு யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஃபைண்ட் த HCF அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரிப்பா. அடுத்தது இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி 28 வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எத்தனை கொஸ்டின்? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 15 கொஸ்டின்ஸில் நம்ம வந்து 10 2 மார்க் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாகவே வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் 10 டீட்டெயில் வந்து கேட்டிருக்கிறாங்கப்பா. பாதிக்கு பாதி மார்க்கு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தமிழ் மீடியத்துக்கு. அடுத்தது ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1 கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக 31 வந்து பாருங்க, த ரேடாஸ் ஓகேங்களா த ரேடியஸ் ஆஃப் செக்டர் இஸ் 21 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அண்ட் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க 31. அடுத்தது ஃபேக்டரியஸ் யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க, எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 34 அகெயின் ஃபேக்டரிஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 35 வந்து பாருங்க, one number is 7 times another of their difference is 18, find the numbers அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36 multiply 2x plus 5y and 3x minus 4y அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37 வந்து பாருங்க, find the perimeter and area of the fair given அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேப்பையும் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. 38 வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க, draw a picture for the following data relating to the cost of construction of a house அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து கேட்டிருக்கிறாங்க, draw a histogram for the following data. கிளாஸ் இன்டர்வல்லு நோ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 40, 41, 42 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து 5 மார்க்ஸ் தான். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜாமெண்ட்ரி கேட்டிருக்காங்கப்பா. ஜாமெண்ட்ரியும் கிராஃப் ஷீட்டும் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஈஸி தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். இது மட்டுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தால் போதுமானது. 100க்கு 100 மதிப்பெண் வந்து எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.